அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதை எக்ஸலில் பயன்படுத்தி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஒரு இடத்துல எம் ஸ்கொயரு, டிஎக்ஸ் பை டிடி ஒரு இடத்துல எம்மு, வெறும் எக்ஸ் இடத்துல 1. ஸோ திஸ் இஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஏஎம் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎம் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் எக்ஸலில் பயன்படுத்தி. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எக்ஸலில் பயன்படுத்தி எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அதனுடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குது. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் டிஸ்கிரிமினண்ட்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் டிஸ்கிரிமினண்ட். ஸோ முதல்ல நம்ம இதில் எப்படி எக்ஸலில் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம்னா ஏபிசி ஏக்கு நேராக இப்போ உதாரணமாக இங்கே 1 இது -2 இது 1ன்னு இருந்ததுன்னா அந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏக்கு நேராக ஏங்கிற கோஎஃபிஷியன்ட், பிக்கு நேராக பி என்ன வேல்யூ அது, சிக்கு நேராக என்ன வேல்யூ அது, இது நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். இதை மாற்ற சொல்யூஷன் வந்து மாறுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். உதாரணமாக இங்கே மாற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு சொல்யூஷன் கிடைக்கிது. ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இதையும் சைடு பை சைடு வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். முதல்ல டிஸ்கிரிமினண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். டிஸ்கிரிமினண்ட் வந்து பி ஸ்கொயர்டு, B2ல் தான் B2 இதில் தான் பியினுடைய வேல்யூ இருக்குது. ஸோ B2 ஸ்கொயர் மைனஸ் 4A2 ஸ்டார் C2. ஸோ B ஸ்கொயர் மைனஸ் 4AC தான் டிஸ்கிரிமினண்ட். அது என்னன்னு கால்குலேட் பண்ணுது. கால்குலேட் பண்ணி அது அந்த B4ங்கிற செல்லில் இருக்குது. இதிலிருந்து இந்த ரூட்ஸு 2 ரூட்டு M1 அண்ட் M2ங்கிற 2 ரூட்டை கால்குலேட் பண்ணிருக்கிறோம். அதுலேயே வந்து 2 கண்டிஷன். B4ங்கிறது லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா, B4னா என்ன அர்த்தம், டிஸ்கிரிமினண்ட். டிஸ்கிரிமினண்ட் லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா இந்த ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸாக இருக்கிறப்ப ஒரு ரியல் பார்ட் வரும், அப்புறம் வந்து ஒரு இமேஜினரி பார்ட் வரும். இல்லை அப்படின்னா இஃப் கேஸில் இதை எடுத்துக்கணும். ஸோ இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே, அதாவது B4 கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா அல்லது ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ஒரு ரூட்டு -b/2a ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் டிஸ்கிரிமினண்ட் டிவைடட் பை 2a. அதான் இந்த இருக்குது -b divided by 2a plus square root of b4. b4னா discriminant divided by 2a. இது 2 கேஸுக்கு. b4 greater than or equal to 0னா இந்த பகுதி, discriminant less than 0னா இது. இதில் ரியல் பார்ட்டுங்கிறது -b2 divided by 2a2, அதாவது -b டிவைடட் பை 2aங்கிறது தான் ரியல் பார்ட். அப்புறம் இமேஜினரி பார்ட்டுக்கு வந்து அது கூட என்ன ஆட் பண்ணுறோம்னா அண்ட் சிம்பிள் ஒரு ப்ளஸ் ஜேன்னு ஆட் பண்ணி இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஜேன்னு வரணும். அடுத்தது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டில் நல்லா கவனிக்க வேண்டியது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்படியே ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டோம்னா நெகட்டிவ்க்கு ரூட்டு வந்து எக்ஸல் கண்டுபிடிக்காது. அந்த நெகட்டிவ் ஒன்றை தான் இங்கே வெளியே எடுத்து அதை ஜேன்னு ஆக்கியிருக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -b4 டிவைடட் பை 2aங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த எக்ஸலில் வந்து இந்த இடத்துல வந்து M1ங்கிற ரூட்டை ஆல் 3 கேசஸ் கால்குலேட் பண்ணும். இன்னும் டீட்டெயில் வேணுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. M2ங்கிறது இதே ஃபார்முலா தான். இங்கே ப்ளஸ் ஜே, அப்புறம் இந்த ஒரு ப்ளஸ் இருக்கிற 2 இடத்துலையும் மைனஸ். பாருங்கள், இதில் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ்.
ஸோ ரெண்டு ரூட்டையும் இந்த எக்ஸல் வந்து கால்குலேட் பண்ணுது. இது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா எழுதிருக்கு பாருங்கள், கொஞ்சம் லெங்க்தியான ஃபார்முலா. ஸோ டிஸ்கிரிமினண்ட்டு கிரேட்டர் தேன் 0வாக இருந்ததுன்னா சொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கணும். x is equal to a e power m1t plus b e power m2t. Discriminant equal 0னா the roots are real and equal. Greater than 0னா the roots will be real and different. Real and different இருந்ததுன்னா m1 m2னு ரெண்டு ரூட் ரியல் ரூட் இருக்கும். அப்போ சொல்யூஷன் வந்து x is equal to a e power m1t plus b e power m2t. சேம் ரூட்டாக இருக்குது, ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ a plus bt e power mt. d less than 0னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அந்த ரூட்டுக்கு வந்து ஒரு ஆல்ஃபான்னு ரியல் பார்ட்டும் பீட்டான்னு இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். ரெண்டு ரூட்டுமே ஒன்று காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட்டாக இருக்கும். ஸோ அதனுடைய ரியல் பார்ட்டை தனியாக எடுத்து e பவர் ஆல்ஃபா டி, அதான் ஆல்ஃபா தான் ரியல் பார்ட், டைம்ஸ் a cos பீட்டா டி ப்ளஸ் b sin பீட்டா டி. பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ லெஸ் தேன் 0 இருந்ததுன்னா டி, டிஸ்கிரிமினண்ட் லெஸ் தேன் 0 இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு. அதில் ரியல் பார்ட்டு அண்ட் இமேஜினரி பார்ட்டை தனியாக எடுத்துட்டு இந்த மாடலில் சொல்யூஷன் எழுத வேண்டும். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே எக்ஸலில் ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வர எழுதியிருக்குது. ரெண்டு இஃப் இருக்குது, இந்த ஒரு இஃப் இருக்குது, அப்புறம் இந்த ஒரு இஃப் இருக்குது. இஃப்பு போட்டு ஒரு கண்டிஷன், லாஜிக்கல் கண்டிஷன் இருந்தது, கமா போட்டோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கமா வர அது ட்ரூவாக இருந்தால் செய்யும், அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாத்தையும் செய்யும். ஸோ இந்த மாதிரி முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இஃப்பில் இஃப் b4 இஸ் லெஸ் தேன் 0, b4னா என்னன்னா இந்த இருக்குது b4 டிஸ்கிரிமினண்ட். டிஸ்கிரிமினண்ட் லெஸ் தேன் 0ன்னா என்ன சொல்யூஷன்? இந்த சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் இ பவர் ஆல்ஃபா டி வரணும். ஸோ இ பவருங்கிறதுக்கு டபுள் கோட்ஸு, எக்ஸ்பொனன்ஷியல், ப்ராக்கெட்டு இது வரை நம்ம சேர்த்து விட்டுருக்குறோம், அது ஒரு ஸ்ட்ரிங். அண்ட் ஆல்ஃபா வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆல்ஃபாங்கிறது -b/2a, -b டிவைடட் பை 2a. ஏன்னா பிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா -b, பிங்கிறது b2ல் இருக்குது, ஏங்கிறது a2ல் இருக்குது, அதனால தான் 2 வருது. ஸோ -b டிவைடட் பை 2a அப்படின்னு இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி இங்கே வைக்கும், அதாவது ரியல் பார்ட்டை கால்குலேட் பண்ணி வைக்கும். அதற்கு அப்புறம் வந்து ஒரு ஆண்டு போட்டிருக்கிறோம். ஆண்டு போட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம் பாருங்கள், அது ஸ்ட்ரிங். அப்போ அதில் என்னெல்லாம் வரும்னா டி போட்டு இந்த ப்ராக்கெட் போட்டு இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஏ காசு டபுள் கோட்டு முடிக்கிறோம். இது வரை அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் வரும், இந்த இருக்குது பாருங்கள் இமேஜினரி பார்ட், அப்புறம் வந்து டி. ஸோ இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஆஃப் b4. டிஸ்கிரிமினண்ட் அப்படியே ரூட் எடுக்க முடியாது, மைனஸ் போட்டு தான் எடுக்கணும், ஏன்னா நெகட்டிவாக இருக்கிறப்ப ரூட் எடுக்காது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -b4 டிவைடட் பை 2a அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட். அது முடிஞ்சப்புறம் டீயிலேருந்து பி சைன் வர சேர்க்கணும். ஸோ டியிலேருந்து பி சைன் வர ஒரு ஸ்ட்ரிங்கு ஆண்டு போட்டு, அப்புறம் பீட்டா பலவடி பீட்டா போட்டிருக்குது. பீட்டாவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -b4 டிவைடட் பை 2a2. பீட்டா போட்டு அப்புறம் டீயிலேருந்து இந்த ஸ்ட்ரிங்கு முடிகிற வரைக்கும், ஸோ டீயிலேருந்து இந்த ஸ்ட்ரிங்கு முடிகிற வரைக்கும் போட்டு கமா பண்ணியிருக்கிறோம். ஸோ b4 லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா இதை போடும், அதாவது இதை டிஸ்பிளே பண்ணது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். இல்லை அப்படின்னா கமா போட்டு இஃப், இல்லை அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுக்குது இல்லை அப்படின்னா, அதாவது b4 லெஸ் தேன் 0வாக இல்லைன்னா, அதாவது இந்த கேஸாக இல்லைன்னா அப்பவும் ரெண்டு பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இதை நெஸ்டட் இஃப்னு சொல்கிறது, ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் வருது. ஸோ இப்போ லெஸ் தேன் 0 இல்லை அப்படின்னா ஈக்குவலாக இருக்குதா நாட் ஈக்குவலாக இருக்குதா அதை செக் பண்ண போகிறோம். இஃப் b6 நாட் ஈக்குவல், லெஸ் தேன் கிரேட்டர் தேன் போட்டோம்னா நாட் ஈக்குவல்னு அர்த்தம்.
So if B6 is less than greater than B8, that means B6 B8 they are not equal இருந்ததுன்னா, not equal இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இது a e power m1t, ஸோ a e power bracket வர ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்புறம் m1t, m1 இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து போடுறோம் B6 இருக்கு பாருங்கள் B6. ஸோ B6 and அதாவது m1 அங்கே போட்டோம், and என்ன போடணும், t ப்ளஸ் b e பவர் வரணும். ஸோ ப்ளஸ் t ப்ளஸ் b e பவர் போட்டு அப்புறம் ஒரு and போட்டு B8னா இங்கே உள்ளது m2 வேல்யூ இங்கே வரணும். அப்புறம் வந்து என்ன வரணும், டீங்கிற ஸ்ட்ரிங் வரணும். டி போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் முடியுது, கமா. இந்த கமா வர இந்த இஃப் B6 இஸ் நாட் ஈக்குவல் டு B8னா டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா இது இந்த மாடலில் வரணும். ஸோ இந்த மாடலில் வர்றப்ப ஓப்பன் த ப்ராக்கெட் a ப்ளஸ் BT க்ளோஸ் த ப்ராக்கெட், அப்புறம் இ பவர் வர எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோம். a ப்ளஸ் BT இ பவர் ஓப்பன் த ப்ராக்கெட் வர ஒரு ஸ்ட்ரிங்கு டபுள் கோட்ஸுக்குள்ளே இருக்குது. அண்ட் B6 அப்போ ஈக்குவலாக இருக்கிறப்ப எதை வேணாலும் எடுத்துக்கலாம். B6 எடுத்துக்கிறோம். அண்டு நெக்ஸ்ட்டு இதில் m2 இது m டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் டி. ஸோ அதுக்கப்புறம் டி க்ளோஸ் ப்ராக்கெட் முடிஞ்சுது. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போடுறதுக்காக. அப்புறம் வந்து ஏற்கனவே இஃப்பில் ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ வெவ்வேறு இது போடுறப்ப எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லா கண்டிஷன்ஸையும் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு -2 +1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு ரூட்ஸும் ஈக்குவல் அப்படின்னா x is equal to a plus bt e பவர் அந்த என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அந்த t 1t. ஸோ a plus bt e பவர் 1t கரெக்டாக கால்குலேட் பண்ணுது, ஈக்குவலுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணுது. அடுத்தது இப்போ பாருங்கள், இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் m1 and m2 ஆர் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் டு ஈச் அதர். இதில் ரியல் பார்ட்டு -1, இமேஜினரி பார்ட்டு இந்த 1.73ங்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா படி e பவர் ஆல்ஃபா னா e பவர் -t, ஓப்பன் ஏ ப்ராக்கெட் a காஸ் பீட்டா t, பீட்டாங்கிறது 1.73 டைம்ஸ் t ப்ளஸ் b சைன் 1.73 t. ஸோ இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது, இது பார்க்கலாம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் b கூட்டுவோம். சேம் நம்பர் 2 -2 வருது. அப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷன் அதுக்குள்ளது வருது. இன்னும் b கொஞ்சம் கூட்டிக்கிடுவோம். ஸோ இப்போ 2 டிஃபரெண்ட் ரியல் ரூட்ஸ் ஆர் தேர். m1 and m2 ஆர் டிஃபரெண்ட் ரியல். அப்போ அந்த கேஸுக்கு வந்து முதல் கேஸு x is equal to a e பவர் m1t, m1ங்கிறது -1. ஸோ e பவர் -1t ப்ளஸ் b e பவர் m2t -4tன்னு வருது. ஸோ எல்லா லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸல் ஷீட்டு சால்வ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ.